வேல் முருகனுக்கும் அரோகரா. மகா கந்த சஷ்டியோட 3வது நாள் இன்றைக்கு முருகப்பெருமானுடைய இந்த மகா கந்த சஷ்டி தினத்தில் 6 நாள் தொடர்ந்து நம்ம வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ளும் பொழுது நினைத்த காரியம் நிச்சயமாக கைகூடும். எந்த வேண்டுதல் வேணுமோ நிச்சயமாக அதை நிறைவேற்றிக் கொள்வார் எம்பெருமான் முருகப்பெருமான். இந்த 6 நாட்கள் விரதத்தில் சில பேர் மிளகு விரதம், முதல் நாள் முதல் மிளகு, 2ஆம் நாள் 2 மிளகு, 3ஆம் நாள் 3 மிளகு, அப்படிமா 4ஆம் நாள் 4 மிளகு, 5ஆம் நாள் 5 மிளகு, 6ஆம் நாள் 6 மிளகு சாப்பிட்டு வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சு ஒரு சிறப்பான ஒரு விரதத்தை, ரொம்ப கடுமையான ஒரு விரதத்தை முருகப்பெருமானுக்காக இருப்பாங்க. குழந்தை வரம் வேண்டுறவங்க, திருமண பாக்கியம் வேண்டுறவங்க, அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் நல்லா போகணும், ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, எப்பேற்பட்ட வெளியிலேயே சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட முருகப்பெருமானுடைய அருளான இந்த மகா கந்த சஷ்டி 6 நாள் விரதம் திருக்கல்யாணத்தோடு சேர்த்து 7 நாள் விரதத்தை முடிச்சுக்கிட்டா நிச்சயமா மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும். நிறைய பேர் பால் பழ விரதம் இருப்பாங்க. இந்த பால் பழத்துக்கும்